ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி படம், நம்ம சிஎம் சீஃப் மினிஸ்டரோட படம், விஜய் அண்ணாவோட படம் ஜனநாயகனை ஒரு வழியாக நான் பார்த்து முடிச்சிட்டேன். ஆல்ரெடி 2 மாதத்துக்கு முன்னாடியே லீக் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அப்ரூவல் சர்டிஃபிகேட்டு, அதுக்கு யூஏ சர்டிஃபிகேட்டு எதுவும் கொடுக்காம கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த படத்தை எந்தெந்த வச்சுலாம் தடை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சிக்கல்கள்லாம் மூட்டி விட்டாங்க. அந்த படத்தை வரவிடாமல் பண்ணாங்க. ஆனால் இதில் என்ன சந்தோஷம் தெரியுங்களா? லீக் ஆகிடுச்சு, நிறைய பிரச்சனை வந்துச்சு, தடை பண்ணாங்க, படத்தை வரவிடாமல் பண்ணாங்க. அப்போ அண்ணா பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிதான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்திருக்கு. முன்னாடியே ஆயிருந்தாலும் வைப்பாயிருக்கும். பட் இப்போது டபுள் சந்தோஷம். ஏன்னா அதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடிக்கும் அப்படின்னு போட்ட உடனே அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு ஃபுல் படத்தை அந்த படத்தை பார்த்து முடிச்ச அந்த வைப் அந்த நேம் போட்டவுடனே வந்துருச்சு எங்களுக்கு. இது போட்டதுக்கப்புறமா தான் அளவு கடந்த ஒரு சந்தோஷம் வந்துட்டு இருந்துச்சு. நானும் என்ன திரும்ப மனசில் நினச்சேன், டே இந்த படம் வர விடாமல் பண்ணதுக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுத்தீங்க இந்த படத்துக்கு. அப்பயே விட்டுருந்தா வெறும் ஜோசப் விஜய் தானே வந்திருக்கும், தளபதி ஜோசப் விஜய்னு. இப்போ பாருங்கடா, டே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்னு வரும்போது ஐயோ என்ன சந்தோஷம், என்ன விசில் சத்தம்னு நினைக்கிறீங்க? எனக்குலாம் விசிலே அடிக்க வராது, நான் அப்படிக்கு ஏன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி, என்ஜாய் பண்ணி நான் பார்த்துட்டு இருந்தேன். இல்லை சங்கடப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கங்க. 1 வயசுலேருந்து 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. நாங்கள் போனது சென்னையில் இருக்கிற மெரினா மாலுக்கு போனோம். அங்கே அப்படி தான், மற்ற தேட்டரில் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்புறம் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அலவுடு அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. படம் சூப்பராக இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது ஏன்னா இனிமேல் அண்ணாவை சினிமா துறையில் திரையில் நம்ம பார்க்க முடியாதே, மிஸ் பண்ணுறமே. லாஸ்ட் படம்னு சொல்லும்போது யாருக்காக இருந்தாலும் கஷ்டமாக தாங்க இருக்கும். சின்ன வயசுலேருந்தே தளபதி ஃபேன், அப்புறம் எப்படி இருக்கும்? இன்னொரு பக்கம் மைண்டில் நினச்சிக்கிட்டேன், சரி விடு, அண்ணனை திரையில் பார்க்க முடியலனாலும் தரையில் பார்க்குறோம்ல, தரையிலனா நம்மளை சுற்றி தானே பண்ண வந்துட்டுருக்கிறாரு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிட்டாரு, அங்கேயே வந்துட்டுருக்காரு. அப்போ நம்மளை சுற்றி தான் இருக்காரு, நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு பக்கம். அதுலேயும் ஒரு சில பேர் இருப்பாங்க, நான் லீக் ஆகிடுச்சு படம், நிறைய பேர் பார்த்துட்டாங்க இல்லைங்களா? அதுலேயும் ஒரு சில பேர் இருப்பாங்க வைராக்கியமாக, எப்போ தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் நான் எங்கள் தளபதி படத்தை பார்ப்பேன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருந்த சில பேரில் வைராக்கியமாக இருந்த ஒரு ஆள் நானும் தாங்க. என் வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னேன், நான் தளபதி படம் தேட்டரில் வரும் ஒரு நாள், நான் கண்டிப்பாக தேட்டரை தான் போய் பார்ப்பேன் முழுசா அப்படின்னு. அதே மாதிரி நான் வைராக்கியமாக இருந்து அவர் பார்த்துட்டு இருப்பார், ஆனால் நான் பார்க்க மாட்டேன். வைராக்கியமாக இருந்தேன், உண்மையாலுமே பார்க்காம இருந்தேன். இப்போ போய் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நம்ம சப்போர்ட்டாக இருப்போம் அண்ணனுக்கு. அவங்களோட பணியை இப்போ சிறப்பாக செஞ்சுட்டு வராரு. எப்பயுமே தமிழ்நாட்டோட நிரந்தர முதலமைச்சராக அண்ணன் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா சார்பாகவும் நானும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.